வணக்கம். சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு ரிட்டையர்டு கப்பிளோ இல்லை ரிட்டையர்டு பர்சனை பொறுத்த வரைக்கும் எஸ்டபிள்யூபி அதில் போடுறது வந்து ஜாஸ்தி பெனிஃபிட்டா இல்லை வந்து இந்த டிவிடெண்ட்ஸ் மூலிமா வரக்கூடிய இன்கமில் வந்து ஜாஸ்தி பெனிஃபிட்டா அப்படிங்கிற மாதிரியா ஒரு டாபிக் நிறைய பேரோட மைண்டில் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி மாதம் எஸ்ஐபி கட்டியோ இல்லை எப்போல்லாம் போனஸ் கிடைக்குதோ அப்போ லம்சம் மாதிரி போட்டு நம்ம பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் நம்ம கையில் வந்து ஒரு கார்பஸ் 1 crore 2 crore இருக்குது அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஒவ்வொரு குவார்ட்டருக்கோ ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து அந்த ஃபண்டுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அதாவது எஸ்ஐபியோடைய ஒரு ஆப்போசிட். நம்ம எப்படி ரெகுலராக ஒரு ஃபண்டுக்குள்ளே பைசா இன்வெஸ்ட் பண்ணுவோமோ அதை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம். ஒரு பைசா ரெகுலர் இன்டர்வல்ஸில் எடுக்கிறத வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானில் வந்து பெட்டர் என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸு அண்ட் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத காட்டிலும் நான் இப்போ வித்தின் எஸ்டபிள்யூபிஏ எந்த ஃபண்டு கேட்டகரியில் போட்டால் ஒரு ரிட்டையரீஸ்க்கு ஜாஸ்தி பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஈக்விட்டிஸ்லேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தாலும் வருஷத்துக்கு 2-3% மேலே டிவிடெண்ட் இன்கம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் 1 கோடி ரூபா ஸ்டாக்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாலும் அதுலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் இன்கம், நான் குரோத்தை பற்றி பேசலை, டிவிடெண்ட் இன்கம் மட்டும் 2-3 லட்ச ரூபா தான் இருக்கும். ஸோ இந்த டிவிடெண்ட்ஸை நம்ம ஒரு சமயத்துக்காக தனியாக வச்சுட்டு எஸ்டபிள்யூபிக்குள்ளேயே ஒரு ரிட்டையரீஸாக இருக்கிறவங்க இன்றைக்கி எந்த மாதிரியான ஃபண்டில் எஸ்டபிள்யூபி போட்டால் அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும், எந்த மாதிரியான இதில் போட்டால் அவங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டு ஆப்டிமைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்னு நம்ம பார்ப்போம். எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற காமன் நம்ம இந்த வித்ட்ராயல் பிளான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸ்லேயும் போடலாம், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ்லேயும் போடலாம், டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயும் போடலாம், இல்லை ஃபிக்ஸ்ட் அண்ட் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ்லேயும் போடலாம். நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து அந்த இன்கம் ஸ்லாப்ஸோடைய சேஞ்ச் ஆனதுனால 12 lakhs வரைக்கும் டேக்ஸே கட்ட வேண்டாம். ஒருத்தர் வந்து 12 lakhs அவருடைய வருஷ இன்கம் வந்து 12 lakhs வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னாக்கா டேக்ஸே கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்மளுடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்னால வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு ரிட்டையர்டு கப்பிள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னாக்க அவங்கள்ட்ட ஒரு 1.5 கோடி 2 கோடி 3 கோடி வரைக்குமே வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக, 3 கோடி வரைக்கும் ஒரு கார்பஸ் இருக்குது அப்படின்னாக்க அவங்க எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற இந்த டூலில் வந்து ரொம்பவே ரிஸ்கே எடுக்காமல் ரொம்ப சேஃப் அசட்ஸ், ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டு கூட இல்லாதக்கு ஒரு டெட் ஃபண்டு, டைனமிக் பாண்ட் அலோகேஷன் ஃபண்டு, இல்லை வந்து இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படிங்கிற மாதிரியான ஃபண்டில் ஒரு 8% வரைக்கும் கொடுக்குற மாதிரியான இருக்கக்கூடிய ஃபண்டுலேயே போட்டால் கூட ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபண்ட்ஸை நம்ம ஏன் அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா டேக்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு இருக்காது. ஏன்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம் கேட்டகரிஸில் வரதுனால யூஸ்வலாக உங்களுக்கு ஸ்லாப் ரேட்லேயே டேக்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் எல்லாருக்கும் கொஞ்சம் பைசா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்னா இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், கேபிட்டல் கெயின்ஸ் ஆகட்டும், இல்லை இதுலேருந்து வரக்கூடிய ரெகுலர் இன்கம் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க சம்பாதிக்கிற அந்த இன்கம் ஸ்லாபில் அவங்களுடைய சேலரியோடு ஆட் ஆகி ஃபுல் மேக்ஸிமம் ஸ்லாபில் தான் டேக்ஸ் ஆகும். பட் ரிட்டையர் ஆகிட்டவங்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறதுனால இனிமேல் அந்த ஃபிக்ஸ்டு சேலரியே கிடையாது. ஸோ இந்த ஸ்லாப் இன்கம் அப்படிங்கிறதுல 12 lakhs வரைக்கும் இருக்கக்கூடியதில் எஸ்டபிள்யூபியில் நிறைய ஏகப்பட்ட பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் இருக்குது. HDFC பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, ICICI பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, கோட்டக் ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுலாம் வந்து ஆக்சுவலாக ஈக்விட்டிஸில் வரும். இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா HDFCயோட இன்கம் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, இதை மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பந்தனுடைய டைனமிக் பாண்ட் அலோகேஷன் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை, என்னுடைய வியூஸ். இது வியூஸ் ஆர் பர்சனல். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் என்னன்னாக்க இதெல்லாம் ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஃபிக்ஸ்டு இன்கம் செக்யூரிட்டிஸ்னால் சேஃப்டி ஜாஸ்தியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ரீசனபிளாக கம்மியாக இருக்கும். பட் டாக்ஸேஷன் ஏன் உங்களுக்கு பெட்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா, நம்ம சொன்ன மாதிரி 3 கோடியை 2 பாகமாக பிரித்து 1.5 கோடியாக போட்டு 8% ஒருத்தருக்கு 12 லட்ச ரூபா வரக்கூடிய சூழ்நிலையிலையும் 2 பேருக்குமே டேக்ஸ் கட்டணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. ஸோ சேஃப்டிக்கு சேஃப்டியும் ஆச்சு,
ஏன்னா ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் போய் நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று ஸ்டெபிலிட்டியும் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அது ஃபிக்ஸ்ட் இன்கம்ங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு 8%ங்கிறது ஒரு தோராயமாக ஒரு ப்ரெடிக்டபுளாக வந்துக்கிட்டு இருக்கும். பெருசாக உங்களுடைய கேபிட்டல்லேருந்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கவும் இருக்காது. ஸோ இதில் ரிஸ்க்கும் கம்மி, டாக்ஸேஷனும் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், ப்ரெடிக்டபிலிட்டி ஜாஸ்தி, அண்ட் உங்களுக்கு தேவைகளும் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருந்து, ஏன்னா பணமே நம்மள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, எனக்கு சேஃப்டியும் வேணும், அதே சமயத்தில் எனக்கு ஜாஸ்தியும் வேணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி ஆகிடுது இல்லையா? ஸோ உங்களுடைய தேவைகள் வந்து அந்த 8% அடக்கக்கூடிய தேவைகள் மாதிரியா இருந்ததுன்னா 3 கோடி இருந்தால் 24 லட்சம் அப்படிங்கிறது இன்றைக்கி சில பேருக்கு அந்த அளவுக்கான தேவைகள் இருக்குமா இருக்காதாங்கிறது கூட வேறு விஷயந்தான். ஸோ இது 50 லட்சமாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், 1 கோடியாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், 60 லட்சமாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வெளியூரில் இருக்கார், அவர் வந்து ஒரு 50 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னாக்கே 8%ல் 4 லட்ச ரூபா அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக இன்கம் வந்துருச்சுன்னா ஓகே தானே? ஸோ இதில் சேஃப்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் ரிட்டையரீஸாக இருக்கிறவங்க ஈக்விட்டிஸ் பேஸ்டு ஃபண்ட்ஸில் போகாமல் இருக்கிறது நல்லது. 2 விஷயம் இதில் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஈக்விட்டிஸ்க்கு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மி, ஏன்னா வாலட்டைலாக இருக்கும், இப்போலாம் மார்க்கெட் வார் அப்படிங்கிறதுனால மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டு இருக்கு, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேலன்ஸ்டு கன்சர்வேட்டிவ் விட்டுட்டு அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் போனீங்கன்னா 65% ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஈக்விட்டிஸ் வச்சுருந்தாங்க, ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த எஸ்டபிள்யூபி இந்த ஈக்விட்டிஸில் போடுறது நல்லது, ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸில் போடுறது நல்லதுன்னு ஒரு சமயத்தில் இந்த ஒரு கருத்து கண்டிப்பாக இருந்தது. பட் இன்றைக்கி அந்த கருத்துடைய வீரியம் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க, உங்களுடைய ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் 12 lakhsக்கு இருந்தாலும் இல்லை அது கீழே இருந்தாலுமே ஈக்விட்டி பேஸ்டு டாக்ஸேஷனில் வரக்கூடிய டாக்ஸஸ்ங்கிறது உங்களுடைய இன்கம் எவ்வளவா இருந்தாலும் அந்த கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த 12% ப்ளஸ் செஸ் அப்படிங்கிறது அந்த கிட்டத்தட்ட 13% டேக்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் கெயின்ஸ் உங்களுடைய கெயின்ஸில் அப்ளை ஆகத்தான் செய்யும். எஸ்டபிள்யூபியில் நீங்கள் பணம் எடுக்கிறப்போ ஒரு பகுதி உங்களுடைய கேபிட்டல், ஒரு பகுதி உங்களுடைய கெயின்ஸில் இருக்கிறப்போ அந்த கெயின்ஸில் இந்த 13% அப்படிங்கிறது உங்களுடைய ஓவரால் ஆனுவல் இன்கம் எவ்வளவாக இருந்தாலும் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறது அட்ராக்ட் ஆகத்தான் செய்யும். ஸோ ஒரு ரிட்டையரீஸாக இருக்கிறவங்க வேறு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எனக்கு கிடையாது, இல்லை நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேறு பேரில் வச்சுக்கிட்டு எங்களுடைய பேரில் 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெஸ்பெக்டிவ்லி ஈச் அவங்க வந்து 12 லட்சம் ரூபாய்க்கு உள்ளடக்க முடியும், எங்களுடைய இது வந்து அவ்வளோதான், இந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் எங்களுக்கு இந்த ஃபண்ட்லேருந்து பணம் வந்தாலும் அவ்வளோதான் எங்களுடைய டோட்டல் இன்கமாக நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஈக்விட்டி பேஸ்ட் ஃபண்ட்ஸுக்கு போக வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஈக்விட்டிஸ்லேருந்து ஜாஸ்தி வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் நம்ம ரொம்பவே ஜாஸ்தி போயிட்டோம்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும். 10% 11% போனாலும் இல்லை 10% போனாலும் உங்களுடைய டேக்ஸ் அப்படிங்கிறது அதில் அஃபெக்ட் ஆகிறதுனால அண்ட் அந்த சைக்ளிக்கல் நேச்சர் கண்டிப்பாக அதில் ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இந்த டாக்ஸேஷன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அந்த ஈக்விட்டி பேஸ்டு ப்ராடக்ட்ஸுக்குள்ளே இந்த ரிட்டையரீஸ் போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அட்வைசபிள் இல்லை. ஏன்னா நமக்கு டாக்ஸேஷனுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையினால் இதை தவிர்த்து இப்போ இதை வந்து எஸ்டபிள்யூபி ஃபிக்ஸ்ட் இன்கம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, ஈக்விட்டி பேஸ்டு ப்ராடக்ட்ஸுங்கிறனால ரிட்டையரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே நீங்கள் டேக்ஸ் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து அந்த உங்களுடைய ஸ்லாப் ரேட் பிரகாரம் டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுவே இல்லை அப்படின்னாக்கா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ இது எஸ்டபிள்யூபியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ப்ராடக்ட். இப்போ டிவிடெண்ட்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா இந்தியாவில் டிவிடெண்ட்ஸை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2-3% தான். உங்களுடைய இது தேவைகள் ஃபுல்லாகவே நான் டிவிடெண்ட்ஸ்லேருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நம்மளுடைய கார்பஸ் சைஸ் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கணும். இல்லை சார் இது வந்து டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஓவரால் தேவைகளில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் எனக்கு இந்த டிவிடெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணால் போதும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம இந்த டாக்ஸேஷன் சொல்கிறப்போ ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டிவிடெண்ட்ஸ் என்றைக்குமே வந்து ஸ்லாப் ரேட்டில் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த டிவிடெண்ட் இன்கம் வரதுனால உங்களுடைய இன்கம் 12 lakhsக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் திருப்பி அந்த ஒரு ஸ்லாப் பேஸ்ட் இது தான் நீங்கள் கொடுத்தாகணும் டிவிடெண்ட்ஸ்க்கும் டாக்ஸஸ். ஸோ டிவிடெண்ட்ஸில் இன்னி தேதிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் அட்வான்டேஜஸ் சிச்சுவேஷனில் டிவிடெண்டை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரெக்கமெண்டட் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஈக்விட்டிஸ்லேருந்து தான் வரும். ஸோ அதில் போகாமல் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் செக்யூரிட்டிஸில் எஸ்டபிள்யூபி மாதிரி போட்டு வருஷத்துக்கான 12 லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களுடைய டாக்ஸபிலிட்டியை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.